தூய பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 4. மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாய் இருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உச்சத்தில் உண்மை பணிவு. அறிவு எந்த துறையிலும் முன்னேறி உட்கார வைத்துவிடும். ஆனால் அங்கே பணிவுதான் ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். உன் நிலை உயரும்போது உன்னில் பணிவு இரட்டிப்பாக வேண்டும். தலை தாழ்ந்த நெற்கதிர் போல தன் நிலை மறந்து பணிய வேண்டும். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். 36ஆம் நாள். வாழ்வில் உயர பறக்கும் நேரம் உண்மையில் அபாயகரமானவை. உயர உயர போகும் மரம் உருப்படியாக வேர் விடுவது அவசியம். உயர உயர பறக்க விடும் பட்டத்தை உறுதியாக பற்றுதல் முக்கியம். ஏணியில் ஏறி நிற்கும் போது ஏணியை பற்றி நிற்பது போல நம் வாழ்விலும் பதவியின் அணைப்பில், உறவின் செழுமையில், புகழின் உச்சியில், வெற்றியின் களிப்பில் நாம் இருக்கும்போது வேண்டாத உறவுகள், வேறொருக்கும் உணர்வுகள், அடித்தளத்தை அசைக்கும் ஆசைகள் தோன்றி வெற்றியின் உச்சத்திலிருந்து தோல்வியின் பாதாளத்திற்கு தம்மை தள்ளிவிட காத்திருக்கின்றன. சாலையில் உள்ள நில், கவனி, செல் போல உயரப்போகும்போது நின்று வந்த திசையை பார்ப்பதும், இருக்கும் இடத்தை கவனிப்பதும், செல்ல வேண்டிய மேன்மையை நோக்கி செல்வதும் அவசியம். நன்கு வளர்ந்த நெற்கதிர் நிலமகள் நோக்கி பணிந்து நிற்கின்றது. காரணம் கடவுளின் கருணை மழை, நிலத்தின் வளமை. மனிதனின் உழைப்பாக இவை அனைத்தின் தியாகமும் இல்லை என்றால் கனி இல்லை. அதுபோல நாமும் உயர்ந்து நிற்கும் போது உயர்த்திவிட்ட உறவுகளை, உற்சாகப்படுத்திய நண்பர்களை, உருவாக்கிய ஆற்றலை நினைத்து பணிவது அவசியம். பணிவது கோழைத்தனம் என பறைசாற்றும் மக்கள் மத்தியில் பணிவு வீரத்தின் விளைநிலம், துணிவின் ஆரம்பம் என்பதை உறக்கச் சொல்லுவோம். ஜெபம். இறை விருப்பத்தை ஏற்று கடைசி மணித்துளி வரை பணிந்து வாழ்ந்த இயேசுவே, விளைந்த கதிர்கள் தன்னை முழுவதும் தாழ்த்தி தன்னை உருவாக்கியவருக்கு பணிந்து நிற்பது போல நாங்கள் பதவி, புகழ் மற்றும் வாழ்வில் எத்தகைய ஏற்றத்திற்கு சென்றாலும் பணிவு என்ற புண்ணியத்தில் வளர எமக்கு அருள் தாரும். ஆமேன். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையின் இன்றைய நாளின் உங்களுக்கான கேள்வி: கடவுள் பார்வையில் விலை உயர்ந்தது எது? அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை கொண்டாட தயாராகும் இந்த தவ நாட்கள் உங்களுக்கு கடவுளின் ஆசீரை கொண்டு வர உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்?